அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம். தமிழரசன், வணக்கம். எத்தனை நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள் என்ன? சுரேஷ், வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீசார் காவல் அளித்துள்ளனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரத்தை சேர்ந்த பிரியாணி கடைக்காரரான குற்றவாளியுமான ஞானசேகர் என்பவர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்த நிலையில 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு ஆனது விசாரிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சிறப்பு புலனாய்வு குழுவினர் வழக்கை விசாரித்து வந்தனர். மேலும் ஞானசேகரன் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகின்ற நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் சிறையில் அடைத்திருந்த நிலையில அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு காவல்துறை தரப்பிலிருந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றத்தின் 9வது மேஜிஸ்ட்ரேட் ஞானசேகரனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளார். அதன்படி ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழுவானது 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் இது குறித்து விரிவான தகவல்கள் விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசன்.